உருவான அன்னை விஷ்ணுதுர்கை திருக்கருணையாலே இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகால அமாவாசையை நம்ம சிறப்பாக கொண்டாடணும். இந்த அமாவாசை அனைவருக்கும் ஒரு வரப்பிரசாதமான ஒரு அமாவாசை. நம்ம தாய் தந்தை மூதாதையரை நாம் மதிக்காமல் நிறைய பேர் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்னால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மதிக்காமல் இருக்கிறாங்க. இப்போ அவங்க படுற கஷ்டம் துன்பங்கள் இதெல்லாம் நீங்கணும். பழமையான அவங்க வீடு விற்கணும், அவங்களுடைய சொத்துலேருந்து பங்கு கிடைக்கணும், அவங்க வாழ்க்கையில் திருமணம் நடக்கணும், அவங்க ஆசைப்பட்ட பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா வருகின்ற 2ஆம் தேதி 10ஆம் மாதம் புரட்டாசி அமாவாசை மகால அமாவாசையில் உங்களுடைய மூதாதையரை நீங்கள் வழிபட்டால் சிறப்பாக இந்த அமாவாசையை நாம் கொண்டாடலாம். சித்தர்கள் இதற்காக ஒரு சூட்சமம் வைத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்களுடைய மூதாதையர் நீங்கள் உங்கள் இல்லத்திலே நீங்கள் பார்க்கலாம். எப்படி சாமி பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அமாவாசை நாளையில் நம்ம வீட்டு வாசப்படியில் கோலம்லாம் எதுவும் போடக்கூடாது. கோலம் போடக்கூடாது. கோலம் போட்டிங்கன்னா உள்ளே ஆன்மா வராது. இந்த 15 நாள் இந்த அமாவாசை வேளையில் தான் உச்சம் நம்ம கிட்டே நிற்பாங்க நம்மளுடைய மூதாதையர்கள். இந்த ஆன்மாக்கள் அனைவத்தும் அந்த புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு விடுதலை பெற்று அவர்கள் விண்ணப்பம் அவருக்கு எங்கே போய் பார்க்கணும், என்ன பண்ணணும், பழைய வீடு அவங்க வீட்டில் போய் பார்த்து அவங்க பேரன் பேத்தி எல்லாரையும் பார்த்து அவங்க சௌக்கியமான அப்படி கேட்கறதுக்காக பண்ணுவாங்க. இப்போ கருமாரியில் பார்த்திங்கன்னா கருமாரி பண்ணும்போது ஒரு ராந்தர் லைட் எடுத்துன்னு போவாங்க. கரு மாறுது, ஒளியாக மாறுது. அந்த ராந்தர் லைட்டு அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சித்தர்கள் நம்முடைய சித்தர்கள் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறேன். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசை வேளையில் 2ஆம் தேதி 10ஆம் மாதம் கரெக்டாக 10:45 உட்காருங்க. ஒரு ராந்தர் லைட் இருந்தால் வாங்கிங்க. அந்த ராந்தர் லைட்டில் விளக்கேற்றிங்க. அந்த கண்ணாடி கூடு போட்டுருங்க. போட்டுட்டு குடும்பத்தோட ஒரு மணி நேரம் அல்ல 3/4 மணி நேரம் அமைதியாக அந்த ராந்தர் லைட்டில் விளக்கேற்றி வச்சுடுங்க. வராண்டாவில் உட்காருங்க. இல்லை சாமி வராண்டானா எங்கனே தெரியாது சாமி அப்படின்னா, வராண்டானா அந்த ஆன்மாக்கள்லாம் வரக்கூடிய இடம்தான் வராண்டா. இது பெரிய சூட்சமும். சித்தர்கள் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறோம். என் வீட்டில் பிள்ளைக்கே கல்யாணம் ஆகலை சாமி, எனக்கு வேலை சரியாக கிடைக்கல, கடங்காரன் ரொம்ப தொல்லை கொடுக்குறான், எனக்குடைய இடம் முடிய மாட்டுது, என் பையன் நல்லாவே படிக்க மாட்டான், இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டும் என்றால் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசையில் உங்களுடைய மூதாதையரை நினைத்து இரவு 10:45 12 மணி வரைக்கும் நீங்கள் குடும்பத்தோடு உட்கார்ந்து உங்களுடைய மூதாதையர் கண்ணை மூடிக்கின்னு ஒரு 15 நிமிஷம் உங்களுடைய தாத்தா பாட்டன் முப்பாட்டனுக்காக உங்களுடைய தூக்கத்தை துறந்து நீங்கள் தூங்குவீங்களா, டீப் ஸ்லிப்பிங் வரும். எத்தனை மணிக்கு? 12 மணிலேருந்து 10:45 12 மணி வரைக்கும் அவங்களுக்காக நீங்கள் காத்திருந்து ஒரு விளக்கேற்றி, இல்லை சாமி என்கிட்ட ராந்தர் விளக்குனா எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு அகல் விளக்கு மண் விளக்கு ஏற்றி வச்சு 15 நிமிஷம் கண்ணை மூடி அப்படியே உட்காருங்களேன். உங்கள் காதாண்டை யாரோ தடவுற மாதிரி இருக்கும். இது நிதர்சனமான உண்மை. சித்தர்கள் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த ஆன்மாக்கள் உங்களை தொடுவதற்காக வரும், உங்களிடம் அன்பு பெறுவதற்காக வரும். இது எல்லா மதத்தினரும் செய்யலாம். இது ஒரு குறிப்பிட்ட இந்து சமுதாயம் மட்டும்தான் இந்த அமாவாசையை கொண்டாட வேண்டும் என்று இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். எல்லா ஆன்மாக்களும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கும். நீ இந்துவாக இரு, முஸ்லீமாக இரு, எந்த கேஸ்டாக இரு, புத்திஸாக இருக்கு, எந்த வேணாலும் இரு. உன்னுடைய தாய் தந்தை இறந்து விட்டார்களா? இறந்து விட்டார்கள். உன்னோட தாத்தா பாட்டை இறந்து விட்டாங்களா? இறந்து விட்டாங்க. உங்கள் அப்பா அம்மாவோடைய உங்கள் பாட்டை முப்பாட்டனாக பாருங்க, அவங்க தான் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இந்த ஆன்மாக்களை நீங்கள் எளிதில் உங்கள் இல்லத்திலே நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம், அவரை பார்க்கலாம்,
அவருடைய பரிசம் உங்களை தொடுவதற்கான வாய்ப்பு தரப்படக்கூடிய நாள் தான் இந்த புரட்டாசி அமாவாசை, மகாள அமாவாசைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அன்றைக்கி தான் உங்கள் உடம்பையே அதை டச் பண்ணுறக்கூடிய ஆற்றல். எப்போ சாமி டச் பண்ணோம் அப்படின்னா, நைட்டு 10:45 எல்லாம் குடும்பத்தோடு உட்காருங்க. உட்காந்து ஒரு லைட் ஏற்றுங்க, விளக்கு, அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி என்ற ஒரு ஜோதியை எழுத்துங்கள். அந்த ஜோதி எரியும் போது அப்படியே 15 நிமிஷம் அவங்களுக்காக உங்களை தயார்படுத்துங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்ற மூச்சு எங்கேருந்து வந்ததுன்னா உங்கள் அப்பா விந்துலேருந்து வந்தது. உங்கள் அப்பாவுடைய மூச்சு எங்கேருந்து வந்ததுன்னா அவருடைய இது அவங்க தாத்தாட்டேருந்து வந்தது, உங்கள் தாத்தாட்டேருந்து வந்தது. அப்போ இந்த மூச்சுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த மூச்சை நல்லா கவனிக்கணும். போகிற மூச்சு வர மூச்சு இது ஒரு சங்கிலி மாதிரி. உங்களோட அப்பாட்டேருந்து இந்த மூச்சு வந்தது, உங்கள் அப்பாவுக்கு அவங்க அப்பாட்டேருந்து வந்தது, அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பாட்டேருந்து வந்தது. இந்த 4 தலைமுறை இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் உங்களை தேடி வரும். இது மட்டும்தான் வருமா சாமி அப்படின்னா, உங்களுடைய நண்பர்கள், ரொம்ப பிடிச்சமான நண்பர்கள், தோழிகள், இவங்களாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களாம் எப்படி ஒரு சிறையில் இருக்கிறவங்க, வெளியில் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் சிறையில் இருந்தாங்க, அவங்கள வெளியே விட்டால் ஓடியார் வந்து எல்லாம் பார்ப்பாங்களே, அப்படியே கட்டி தழுவி அழுவாங்களே, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு உங்கள் வீட்டில் சுபிட்சமான ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும்னா அவங்க வந்துட்டு போனாலே போதும். அதற்காக நீங்கள் துறக்க வேண்டியது என்னென்னா, தூக்கத்தை திறக்கணும். 1 மணி நேரம் கரெக்டாக 10:45 12 மணி வரைக்கும் அவங்களுக்காக வெயிட் பண்ணி சம்மளம் விட்டு, சாமி என்னால் உட்கார முடியல, சேரில் உட்காங்கிங்க, ஒரு விளக்கு ஏற்றி வச்சுங்க. அப்படியே 15 நிமிஷம் உங்கள் மூச்சை கவனிங்க. கவனிச்சிங்கன்னா உங்கள் காதாடை வந்து உரசுவாங்க. உங்கள் பின்னால் இப்படி போகிற மாதிரி இருக்கும். இந்த உணர்வுனா உண்மையாக இருக்குது. இது வந்து இந்த விஞ்ஞான உலகத்திலும் நீங்கள் உணர வேண்டுமென்றால், உங்கள் மூதாதையருடைய ஆசி வேண்டுமென்றால் இதையெல்லாம் செய்து பாருங்கள். உண்மை அது. இப்போ சாமி வந்து கோயிலில் இருக்கிறாங்க, கோயிலில் இருக்கிற சாமி ஏன் வெள்ளோட்டம் வருது, மாடை வீடி சுற்றி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கோயிலுக்குள்ளே நிறைய ஆன்மாக்கள் உள்ளே போக முடியாது. கோயிலுக்குள்ளே நிறைய ஆன்மாக்கள் உள்ளே போக முடியாது. அந்த உள்ளே போக முடியாத ஆன்மாக்களுக்கு விடுதலை வழங்குவதற்காகத்தான் இறைவன் தேரில் வரார். வெளியில் வந்து அம்மையப்பரோட வந்து காட்சி கழிச்சு, என்னண்ணா உனக்குன்னா எப்படி வந்து ஒரு அதிகாரி வரும்போது கூடலாம் எல்லா அதிகாரியும் வருவாங்க இல்லையா, ஒரு முதலமைச்சர் வரும்போது எல்லா அதிகாரியும் வருவாங்க. அவங்களோட ஃபைலை ரெடி பண்ணி என்ன சீக் போடு, அதை போடு அது போடுன்னுவாங்க இல்லையா. அதுபோல் இந்த 2ஆம் தேதி 10ஆம் மாதம் வரக்கூடிய புரட்டாசி அமாவாசை இல்லை, இரவு 10:45 12 மணி வரைக்கும் தயாராக வச்சுங்க. ஒரு படையல் கூட போடலாம், ஒரு அவுள் பொறி வச்சுங்க, ஒரு விளக்கேற்றி வச்சுங்க. உங்களுக்கு உங்களுடைய மூதாதையருக்கு உங்களுடைய நண்பருக்கு பிடித்த உணவை அங்கே வச்சுடுங்க, படையல் போடுங்க. போட்டு சிறப்பாக அந்த மாதிரி அப்படியே உட்காருங்க. உட்காந்து அவங்களுடைய உருவம் தெரிந்தால் அவங்க உருவத்தை நீங்கள் உங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள். அது மாதிரி அவங்க உங்கள் கிட்ட வராங்க அப்படின்னு நினைங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் காதடியில் வந்து அப்படியே இப்படி தடவிட்டு போவாங்க. இதை உணரலாம். இதை உணர்ந்தவங்க நிறையா பேர் அவங்க பக்கத்தில் வந்து நிற்கலாம், அழுவலாம். இந்த வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. வருகின்ற 2ஆம் தேதி 10ஆம் மாதம் நடக்கூடிய இந்த அமாவாசையில் உங்களுடைய மூதாதையர் வழிபாடு சிறந்த வழிபாடு. இந்த வழிபாட்டை நீங்கள் அனைவரும் செய்து பயன்பெற வேண்டும். கடைசியாக என்னான்னு நான் சொல்கிறேன், ஒரு அகல் விளக்கு எடுத்துங்க. இல்லை சாமி எனக்கு நல்ல பவர்ஃபுல்லாக நான் ராந்தர் லைட்டே வச்சுக்கிறேன், பழமையான எங்கள் தாத்தா வச்சுக்கிறேன் லைட்டே வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் அதை யூஸ் பண்ணிக்கின்னு அதில் மரணெண்ணெய் ஊற்றி இல்லை டீசலை ஊற்றி அழகாக திரி வச்சு எரிய வச்சுடுங்க. கரெக்டாக 15 நிமிஷம் கண்ணு முழிச்சு உட்காந்து கண்ணை மூடி உட்காந்துருங்க. உட்காந்த பிறகு மறுபடியும் கண்ணை திறந்து பாருங்கள். அந்த விளக்கு லைட்டாக ஆடும். கண்ணாடி கூடு உள்ளே இருக்கிற விளக்கு ஆடும். இன்னும் நான் நிறையா வேறு மாதிரி பண்ணணும் சாமி அப்படின்னா, மணலை அழகாக சமப்படுத்தி ஒரு இலையில் வச்சிங்க, விளக்கு எடுத்தீங்க மலையில் வச்சிங்க. பார்த்தீங்கன்னா அந்த மணலில் வந்ததுக்கான சுவடு தெரியும். இந்த ஆன்மாக்கள் வந்ததுக்கான சுவடு அந்த மணலில் தெரியும். இதை தெரியணும், இதை நீங்கள் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா 2ஆம் தேதி 10ஆம் மாதம் நைட்டு 11 மணி, அதே 10:45 நீங்கள் ரெடி ஆகிடணும். கரெக்டாக அப்போ தான் 11 மணிக்கு ரெடி ஆகக்கூடாது. 10:45 ரெடி ஆகி
கரெக்டாக 11 மணிக்கு உட்காந்து ஒரு 3/4 மணி நேரம் 15 நிமிஷம் கண்ணை மூடி கொண்டு உட்காரணும், ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும் விளக்க, மறுபடியும் 15 நிமிஷம் கண்ணை மூடி உட்காரணும், மறுபடியும் விளக்கில் பார்க்கணும். இப்படி பார்த்துட்டு லாஸ்ட்டு அது 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டத்தை அடைந்த அந்த ஆன்மாக்கள் உங்களை தொடும். இது உண்மை, இது நிதர்சனமான உண்மை. இதை உணர வேண்டுமென்றால் நீங்கள் அனைவரும் இதை செய்யலாம். இல்லை சாமி எனக்கு முடியாது, எங்கள் வீட்டில் இதெல்லாம் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இருக்குது. நம்ம கோரிமேடு பக்கத்தில் அங்கே இந்த கோயிலில் இதே மாதிரி வருடம் நீங்கள் அனைவரும் உங்கள் ஆன்மா சித்தர் கோயில் அது அந்த கோயிலில் நடக்குது. நீங்கள் பங்கு படணும் அப்படின்னா நான் ஒரு தொலைபேசி எண் தரேன், அந்த தொலைபேசியில் பங்கு கொண்டு பின்னா ஒரு ஆள் மட்டும் இருக்க மாட்டாங்க, ஒரு 108 பேர் உட்காருவாங்க. அந்த 108 பேர் உட்காரும் போது அவங்களுடைய ஆன்ம பலம், அவரோட உயிரோட சக்தி உள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அப்படியே 18 பேர் இல்லை 54 பேர் இல்லை 108 பேர் வருவாங்க. நீங்கள் இதற்கு நீங்கள் முன்பதிவு செய்துக்கினீங்கன்னா ஒரு 108 பேர் தான் வச்சு போகிறாங்க. வருடம் நடக்குது. இந்த புரட்டாசியில் வர அமாவாசையில் 11 மணிலேருந்து அதான் 10:45 12 மணி வரைக்கும் உங்கள் மூதாதையருக்காக நீங்கள் அந்த சித்தர் கோயிலை நான் ஃபோன் நம்பர் தரேன், அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் குறிச்சிக்கின்னு அந்த ஃபோனில் தொடர்பு கொண்டா இந்த மாகாளி அமாவாசையை சிறப்பாக நீங்கள் கொண்டாடலாம். உங்கள் மூதாதையருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய வாழ்நாளில் 1 மணி நேரத்தை தூக்கத்தை துறந்து அவருக்காக நீங்கள் செலவு செய்தால் உங்களுடைய மூதாதையர் ஆசி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அனைவரும் ஆனந்தமாக இருங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம், அருணாச்சலம்.